புரட்சி தலைவரின் விசுவாசிகளும் அம்மாவின் தொண்டர்களும் இந்த இயக்கத்திற்கு அரணாக நின்று பாதுகாக்க வேண்டிய காலம் வெகு தொலைவில் இல்லை. அம்மா அவங்க முதலமைச்சரா இருந்தப்போ மார்ட்டின வருஷ கணக்குல சிறையில வச்சு கள்ள லாட்டரிய தமிழகத்துல இருந்து தடுத்தாங்க. திமுக குடும்பத்துக்கு மார்ட்டின் நெருக்கமா உருவெடுத்தப்பவும் அவரை பண தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டாலும் மார்ட்டினோட மருமகன் அரசியல் வாய்ப்பு பெற முயன்றப்போ திமுக அதை மறுத்து வெளியே அனுப்புனாங்க. ஆனா இப்போ எதிர்கால விளைவுகளை உணராம மாபெரும் வரலாற்று பிழையும் மன்னிக்க முடியாத குற்றத்தையும் எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்காரு. மார்ட்டினோட மனைவி 2 மாசத்துக்கு முன்னாடி அதிமுகவுல தன்னை உறுப்பினரா இணைச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு புரட்சி தலைவரோட பயணம் பண்ணவங்கல்ல பல பேரு புறக்கணிக்கப்பட்டிருக்கிற நிலையில அந்த மார்ட்டின் மனைவி லால்குடி சட்டமன்ற தொகுதியில அதிமுக வேட்பாளராக்கப்பட்டிருக்காங்க. இது அம்மா அவர்களுக்கும் புரட்சி தலைவருக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் எடப்பாடி செஞ்சிருக்கக்கூடிய மாபெரும் துரோகம். தமிழகத்துல மறுபடியும் கள்ள லாட்டரிய புழக்கத்துல கொண்டு வந்து கோடிக்கணக்குல கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அரசியல் அதிகாரத்தை பெறறதுக்கு அவங்களோட குடும்பம் திமுக, அதிமுக, பாஜக, தாவேகா அப்படின்னு பல முனைகள்லயும் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. மார்ட்டின் திமுகவோட கன்சனா, மார்ட்டின் மனைவி அதிமுக வேட்பாளர், மார்ட்டின் மருமகன் தாவேகாவில 2ஆம் நிலை பொறுப்பாளர், மார்ட்டினோட மகன் பாண்டிச்சேரியில பாஜக கூட்டணியில முக்கிய அங்கம். 1972ல கட்சி ஆரம்பிச்சப்போ முதல்ல ஆட்சி அமைச்ச பாண்டிச்சேரியில குறைஞ்சபட்சம் 4-5 தொகுதிகள்லயாவது போட்டியிட்டு இருக்க வேண்டிய அதிமுக நேத்து கட்சி ஆரம்பிச்ச மார்ட்டினோட மகனுக்கு 2 தொகுதிகளை விட்டு கொடுத்துருச்சு. அதிமுக பெற்றிருக்கிறதும் வெறும் 2 இடங்கள். மார்ட்டின் குடும்பத்துக்கு அமித்ஷா கூட நெருக்கத்தை ஏற்படுத்தி மார்ட்டினோட மகனுக்கு கட்சி ஆரம்பிச்சு பாஜக கூட இணைச்சு கொடுத்ததுல ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியோட பங்கும் பெருமளவுல இருந்திருக்குமோ? மார்ட்டின் மனைவி ஒருவேளை சட்டமன்ற தேர்தல்ல ஜெயிச்சா தேர்வாகிற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் 100 கோடி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவங்க. ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினருக்கும் 5-10 கோடிக்கும் மேல கொடுத்து ஒட்டுமொத்த பொதுக்குழு உறுப்பினர்களையும் தன்னோட பண பலத்தால கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து கட்சி தலைமையை கைப்பற்றக்கூடிய பொருளாதார வலிமை பெற்றவங்க. பாஜக கண் அசைக்கிற நேரத்துல இந்த அவலம் எதிர்காலத்துல நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொண்டர்களால தலைமை அப்படின்னு பாதுகாப்பு கவசமா உருவாகிக்கிட்டு இருந்த அதிமுக சட்ட விதிகளை உடைச்செறிஞ்சு தன்னோட பணபலத்தால தலைமையை கைப்பற்றிய எடப்பாடி தெரிஞ்சும் தெரியாமலே மார்ட்டின் மனைவி லீமா ரோஸ் அப்படிங்கிற விஷ விதைய அதிமுகவுக்குள்ள விதைச்சிருக்காரு. எப்படி இருந்தாலும் புரட்சி தலைவரோட விசுவாசிகளும் அம்மாவோட தொண்டர்களும் இந்த இயக்கத்துக்கு அரணா நின்னு பாதுகாக்க வேண்டிய காலம் வெகு தொலைவில் இல்ல.